Good evening, everyone. Welcome back to another video. So, இன்னைக்கு என்னாச்சுன்னா மார்க்கெட்ல இட் வாஸ் குவைட் டல் ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் மகாராஷ்டிராவோட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் ஜஸ்ட் கேப்ட் அப் அண்ட் ஃபுல் டே வந்து கொஞ்சம் சைட்வேஸாக போச்சு மார்க்கெட். வாட் டிட் வி சி மார்க்கெட்ல வந்து பார்த்தோம்னா இட் வாஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் கரெக்ஷன் அண்ட் நம்மளோட செட்டப் இன்னும் வரல. ஸோ இன்ட்ராடே செட்டப் இல்லை இன்னைக்கு. ஸோ வில் சி டுமாரோ வாட் ஹேப்பன்ஸ். பட் பிஃபோர் தட் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் அண்ட் இம்பார்ட்டன்ட்லி ஒரு செட்டப் இருக்கு. திஸ் ஒன் இந்த பேட்டர்ன் வந்து யூஸ்வலாக நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். அண்ட் எதுக்கு ஃபாலோ பண்ணுறேன்னா திஸ் இஸ் கண்டிப்பாக ஆர்என் எலியட் வந்து யார் வந்து எலியட் வேவ் வந்து கண்டுபிடிச்சிட்டார். ஸோ மோஸ்ட் டிஸ்கஷன் நம்ம பண்ணுறது இப்போ பேஸ்ட் ஆன் எலியட் வேவ் தான். நான் வந்து தியரி எல்லாமே எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ ஆர்என் எலியட் வந்து கண்டுபிடிக்கும் போது பேட்டர்ன்ஸ் எல்லாம் அவர் வந்து என்ன சொன்னார்னா பிஸ்னஸ் டேட்டா, ஓகே, பிஸ்னஸ் டேட்டா ப்ளஸ் மார்க்கெட் ஸ்டாக் மூவ்மெண்ட் எல்லாமே வந்து ஹியூமன் சைக்காலஜிலேருந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, எல்லாமே வந்து ஹியூமன் சைக்காலஜி வந்து கனெக்ட் ஆயிருக்கு சம்திங். அதனால சில ஏரியாவில் பேட்டர்ன் கண்டிப்பாக சேம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அவர் வந்து பண்ணும்போது இந்த பேட்டர்ன் அந்த புக்கில் மென்ஷன் ஆகலை. அவங்க வந்து ஒரிஜினல் புக்கில் எந்த பேட்டர்ன்லாம் எழுதிருக்காங்க, இந்த பேட்டர்ன் கிடையாது. ஸோ ஃபியூச்சரில் 1960s அப்புறம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா அந்த இன்ஸ்டிடியூட் வந்து ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஜஸ்ட் ஒரு ஆட் பண்ணாங்க. ஸோ அதனால நான் வந்து இது பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரிஜினல் ஆத்தர் கண்டுபிடிக்கல இந்த பேட்டர்ன். அவர் வந்து வேணும்ட்டியே கண்டுபிடிக்கலையா, பார்த்துட்டு இந்த பேட்டர்ன் சக்ஸஸ் ஆகாது அதனால விட்டாங்க, நம்மளுக்கு தெரியாது அது. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த பேட்டர்ன் வந்து மோஸ்ட்லி ஷோ யூ. நம்ம எலியட் வே மாஸ்டர் கோர்ஸ்ல படிச்சீங்கன்னா எண்டிங் டயகனலோட பேட்டர்ன் ஏ பி சி டி இ 1 2 3 4 5 சொல்லலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வேவ்ஸ் வந்து சின்ன ஆயிட்டே இருக்கும், ஸ்மால் 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 ஆயிட்டே இருக்கும். இதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் என்னன்னா இது வந்து எண்டிங் டயகனல் இடி. ஓகே, எண்டிங். இன்னும் ஆப்போசிட் பேட்டர்ன் எக்ஸ்பேண்டிங். இந்த பேட்டர்ன்ல பார்த்தீங்கன்னா வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, வேவ் 4, வேவ் 5. எக்ஸ்பேண்டிங்ல என்ன ஆகும்னா எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆகும். ஒன் செகண்ட். எக்ஸாக்ட் ஆப்போசிட்னா மார்க்கெட்ல வேவ்ஸ் சின்ன ஆகாம இன்னும் பெருசாயிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வேவ் இப்படி போச்சுன்னா செகண்ட் வேவ், ஓகே, ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ். ஸோ இந்த வேவ் 1 வந்து பிகெஸ்ட், அதுக்கப்புறம் வேவ் 3, அதுக்கப்புறம் வேவ் 5. ஓகே, ஸோ ஃபார்வர்ட் வேவ்ஸ். ஸோ எந்த டைரெக்ஷனில் போகுது ட்ரெண்ட்ஸ், அந்த வேவ்ஸ் வந்து சின்ன ஆகிட்டே இருக்கும். ஸோ பிக்கெஸ்ட் வேவ் இடியில் வந்து பிக்கெஸ்ட் வேவ் எண்டிங் டயகனல் எண்டிங் கான்ட்ராக்டிங் சின்ன ஆகிட்டே இருக்கும். கான்ட்ராக்டிங்கோட பேரே சின்ன ஆகிட்டே இருக்கும். எக்ஸ்பேண்டிங்கில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ் 1 வந்து ஸ்மாலஸ்டாக இருக்கும், அதுக்கப்புறம் வேவ் 3 வரும், வேவ் 4, வேவ் 5. இப்படி நீங்க வந்து வெஜ்ஜா சொல்லலாம் ஆர் வாட் எவர் யூ வாண்ட் டு கால் இட், பட் திஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங், பெருசாயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் ஆகுது மார்க்கெட். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த பேட்டர்ன் நான் எப்பவுமே யூஸ் பண்ணும்போது 90% மேல 90% மேல இது வந்து ஃபெயிலியர் ரேட். அதனால நான் முன்னாடி சொல்லிட்டேன், நான் வந்து இது வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஆத்தரே கண்டுபிடிக்கல, ஆத்தரே அங்க அவனோட புக்ல ரியல் புக்ல மென்ஷன் பண்ணல. ஸோ நான் வந்து இந்த ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆனால் ரைட் நவ் வேற வாய்ப்பு இல்லை. ரைட் நவ் பார்த்தீங்கன்னா வேற வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்படிதான் இருக்கு மார்க்கெட் ஃபார் நவ். அண்ட் சிமிலர் பேட்டர்ன் நம்ம வந்து மார்க்கெட் டாப் அடிக்கும்போது சொல்லலாம். மார்க்கெட் வந்து டாப் 80Hக்கு முன்னாடி சிமிலர் பேட்டர்ன் இருக்கலாம், மார்க்கெட்ல சொல்றேன். ஓகே, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும், பெருசாகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வேவ் ஸ்மால், செகண்ட் வேவ், அதுக்கப்புறம் தேர்ட் வேவ் ஃபர்ஸ்ட் வேவ்லேருந்து இன்னும் பெருசாக இருக்கு, ஃபோர்த் வேவ் வந்து செகண்ட் வேவ்லேருந்து இன்னும் பெருசாக இருக்கு, பிக்கெஸ்ட் வேவ் வந்து 5. ஓகே, சேம் பேட்டர்ன் ஆகுதுங்க. ஸோ நான் வந்து எப்படி சொல்றது, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ப மாட்டேன். இது வந்து
நிறைய வாட்டி எனக்கு ஏமாத்து so many times பிட்ரே பண்ணிச்சு இந்த பேட்டர்ன். ஸோ நான் வந்து எப்படி இது வந்து யூஸ் பண்றேன்னா, இப்போதைக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு, இந்த பேட்டர்ன் நான் ஃபாலோ பண்றேன். இது பேட்டர்ன் கரெக்டா இருந்தா டார்கெட் 1 வந்து 24,500, டார்கெட் 2 வந்து 24,978, டார்கெட் 3 வந்து 25,234. ஸோ மார்க்கெட்டுக்கு மேலே போகணும். ஸோ அகைன் திஸ் இஸ் எப்படி யோசிக்கணும்ட்டு சொல்றேன். நீங்க வந்து எவ்வளோ டெக்ஸ்ட் புக் படிச்சாலும் நீங்க வந்து எவ்வளோ கோர்சஸ் பண்ணாலும் இந்த பாயிண்ட் வந்து ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட வரும். நீங்க வந்து அடுத்த ஸ்டேஜ் வரப்போது மார்க்கெட் உங்களுக்கு தெரியாது. எப்படின்னா நான் டெய்லி டைம் ஃப்ரேம் போனா, ஓகே, ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஸ்டேஜ் மார்க்கெட் வரப்போது உங்களுக்கு தெரியாத மார்க்கெட் வந்து சைட்வேஸாக போக போதா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்படி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெக் ஃபால், இல்லை மார்க்கெட் வந்து இப்படி போய் டவுன் மூவ் திரும்பி அப் மூவ். ஸோ இந்த மூவ் 80s போகலாம், இந்த மூவ் 68-70% ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இட் கேன் ஃபால் பேக் டவுன். ஸோ எந்த கேஸில் நம்ம வந்து இந்த டார்கெட்ஸ்லாம் பார்க்கணும்னா ஒன்லி இன் திஸ் கேஸ் மார்க்கெட் கரெக்ஷன் மேலே பண்ணும்போது தான் இந்த டார்கெட்ஸ் பார்க்கணும். நம்ம இல்லை சைட்வேஸாக போகுது மார்க்கெட்னா நம்ம வெயிட் பண்ணக்கூடாது இந்த டார்கெட்ஸ் வரும்ன்ட்டு அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் சைட்வேஸ் மார்க்கெட் போதா இப்போ வந்து மேலே போதா மார்க்கெட், நீங்கள் வந்து வருது ஃபர்ஸ்ட் வேவ், இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வர வேவ் வந்து இப்போ என்ன ஆகுது மார்க்கெட் அது படிக்கணும். ஓகே, அப்போதான் உங்களுக்கு புரியும் ரைட் நவ் எப்படி ஆகுதுன்னு மார்க்கெட். நீங்கள் வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் போயிட்டே இருக்கு மார்க்கெட், ஒரே ஸ்ட்ரெச்சில் போயிட்டே இருக்கு. வீக்கெண்ட் வீடியோவில் நான் என்ன சொன்னேன்னா இந்த பழைய ஸ்விங் ஹை, இந்த வந்து மெயின் பாயிண்ட்ஸ், இங்க வந்து மார்க்கெட் என்ன பண்ணுவோன்ட்டு அதுதான் முக்கியம் நம்மளுக்கு. மார்க்கெட்டிங் வந்து பாஸ் ஆகுமா, இந்த ஜோன்ல வந்து பாஸ் ஆகுமா, பாஸ் ஆகி இல்லைன்னா ஃபேக் அவுட் கொடுத்துட்டு திரும்பி ஒரு கரெக்ஷன் போகுமா, அதை நம்ம பார்க்கணும். இல்லை இங்க வந்து பாஸ் ஆகி கொஞ்ச நேரம் வந்து இப்படி பாஸ் ஆகி டைம் பாஸ் பண்ணி திரும்பி பிரேக் அவுட் கொடுக்குதா அதை வந்து பார்க்கணும். ரைட் நவ் எதுக்கு முன்னாடியே சொல்ல முடியாதுன்னா பிகாஸ் நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு பேட்டர்ன், நம்மளுக்கு தேவை ஒன்லி ஒன் சிங்கிள் பேட்டர்ன். ஏபிசி வந்துச்சுன்னா போதும். இப்படி இங்க வந்து ஏபிசி வந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மொத்தமாக கண்டுபிடிக்கலாம். சேம் திங் நான் வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபால் எப்படி கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே டிப்பு எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிட்டேன், முன்னாடியே வந்து இங்கே வந்து புல் பேக் வரப்போகுது எப்படி சொன்னேன்னா சிம்பிள். இங்கே வந்து ஒன் சிம்பிளான பேட்டர்ன் இருந்தது இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஏபிசியோட பேட்டர்ன் ஏபிசி. ஓகே, இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கண்டுபிடிச்சேன். சிம்பிள். அதனால நான் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, ப்ரைவேட் குரூப் மெம்பர்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முன்னாடி சில ரூல்ஸ் இருக்குது நம்மளுக்கு, ஃபோர்காஸ்டிங் ரூல்ஸ், அது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் நவ் நம்மளுக்கு சப்போஸ் இந்த வீக்கு ட்ரேட் வேணும்னா we need only one setup, one செட்டப்னா ஒன் பேட்டர்ன். மார்க்கெட் வந்து ட்ரையாங்கிள் வரப்போதா, இப்படி இங்கே கரெக்ஷன் வரப்போதா, ஸோ நாளைக்கு வந்து இப்படி ஒரு புல், நீங்கள் வந்து எலியட் வேவ் டேர்ம்ஸ் இல்லாமல் நார்மல் ரீட்டைல் டேர்ம்ஸில் போல் அண்ட் ஃப்ளாக் சொல்லலாம், இப்படி வரப்போதா மார்க்கெட், அதுக்கப்புறம் சைட்வேஸாக போதா, அது மட்டும் தான் பார்க்கணும். ஒரு ஃபுல் ஏபிசி பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜ் நெக்ஸ்ட் வர மார்க்கெட்டோட வேவ்ஸ் கண்டுபிடிக்கலாம். ரைட், ஸோ வீக்லி லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் நவ் இது ஆகலை, முடியல, ஏபிசி பேட்டர்ன் முடியல. எங்கே ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இன்னும் முடியல, இந்த வேவ் மட்டும் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வேவ் மட்டும் எனஃப் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல நம்மளுக்கு. ஒரு ஷார்ப்பாக ஃபால் வந்துச்சு, திரும்பி ஏபிசி பேட்டர்ன் ஆச்சு. இது வந்து ரொம்ப ஸ்மால் டைம் ஃப்ரேம், நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது ஒரு வீக்லிக்காக ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா. ஓகே, ஸோ இங்கே பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது, அதுதான் சொல்கிறேன். இப்படி நிறைய போகலாம், சைட்வேஸும் போகலாம், இன்னும் முடியல. திஸ் இஸ் கால் அன்ஃபினிஷ்ட் வேவ். ஓகே, சிம்பிள். இப்போ வீக்லியோட டைம் ஃப்ரேமில் இது பார்த்தீங்கன்னா நம்ம வி ஹாவ் ஒன் இம்பார்ட்டன்ட் டைம் ஜோன். அது வந்து நாளைக்கு வரப்போகுது 26 2:45 PM, நாளைக்கு மத்தியானம் 2:45 PMலேருந்து 27th வெனஸ்டே மார்னிங் 9:30 AM வரைக்கும் அந்த டைம் ஜோன் வந்து இந்த டைம் ஜோன் தான். ஓகே, இந்த டைம் ஜோன் தான். ஸோ இந்த டைம் ஜோனில் மார்க்கெட் வந்து எந்த வீக்லி லெவல் டச் பண்ணியாச்சுன்னா அந்த வீக்லி லெவல் நம்மளுக்கு வந்து வைப்ரேஷன் லெவல் ஆகிடும். ஸோ அந்த லெவல் யூஸ் பண்ணிட்டு நம்ம பேட்டர்ன் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வந்து ப்ரைஸ் புல்லிஷா பேரிஷா
அது கண்டுபிடிக்கலாம். ஸோ எந்த லெவல் மார்க்கெட் வந்து டச் பண்ணுது நான் வந்து ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் 24,021 இருக்கு, 24,275 இருக்கு, 23,769 இருக்கு. ஸோ நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ எங்கேயாச்சும் சடனாக மார்க்கெட் மேலே போச்சு கீழே போச்சுன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில். ஆல்ரைட், ஸோ ஆல் ஆஃப் யூ ஆர் ஆல்ரெடி தேர், ஏற்கனவே இருக்கீங்க அங்கே. குட். அண்ட் நான் வந்து கண்டிப்பாக ஐ அப்டேட்டட் இந்த லைவ் மார்க்கெட். நான் நாளைக்கு வந்து இன்ட்ராடே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சிம்பிள், வெரி சிம்பிள். நான் வந்து அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணாமல், நிறைய பீப்புள்ஸ் வந்து கேட்டாங்க சார் ரொம்ப காம்ப்ளிகேட் டயக்ராம் எல்லாம் போடுறீங்க. நான் வந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் சிம்பிளாக டயக்ராம் போட்டேன். இப்போ சிம்பிள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். 11:45லேருந்து 1:23 உங்கள் முக்கியமான டைம் ஜோன். ரைட், இந்த முக்கியமான டைம் ஜோனில் வந்து நீங்கள் என்ன பார்க்கணும்னா எந்த லெவல் வந்து மார்க்கெட் டச் பண்ணுது. ஸோ லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 24,351, 24,090 அண்ட் அடுத்த லெவல்ஸ் நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் போடுவேன். பிகாஸ் இப்போதைக்கு இந்த ரேஞ்ச் வந்து இட்ஸ் வெரி குட் ரேஞ்ச். மார்க்கெட் டைம் பாஸ் பண்ணலாம் இன்னும் 2 நாள். பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா மார்க்கெட்டில் வந்து கொஞ்ச நாள் பாஸ் ஆகி மார்க்கெட் திரும்பி மேலே போய் வில் கெட் அ குட் கரெக்ஷன். எப்படின்னா லெட் இட் கோ டவுன், இப்படி கரெக்ஷன் ஆகிட்டு திரும்பி மேலே போகுது 29th இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் 2nd or 3rd வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கரெக்ஷன் வரலாம். அட்லீஸ்ட் 300-400 பாயிண்ட்ஸ் கண்டினியூஸாக அப்படி எதிர்பார்க்குறேன். பட் ரைட் நவ் நம்மளுக்கு கிளியர் கட் தெரியல என்ன ஆக போகுதுன்ட்டு மார்க்கெட்டில். ஸோ நம்ம வந்து இந்த லைவ் மார்க்கெட்டில் தான் ட்ராக் பண்ணணும். ரைட், ஸோ எனிவே நான் வந்து ஐ கீப் யூ அப்டேட்டட். என்ன ஆகுது மார்க்கெட்டில், எந்த லெவல் பார்க்கணும் கண்டிப்பாக இந்த டெலிகிராம் குரூப். ஸோ ஜாயின் த. அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் என்ன இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. சில பேர் கேட்டிருக்காங்க வீக்லி டைம் ஃப்ரேமில் வீக்லி செட்டப்காக எங்கேருந்து ட்ரேட் எடுக்கணும்ன்ட்டு. ஸோ பேசிக்காக நான் எனக்கு அந்த கொஷனே புரியல. வேவ் கவுண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ்னால் வேவ் கவுண்ட் வந்து சப்போஸ் ஒரு ஸ்விங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஸ்விங் ஆச்சு, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளியர் இல்லை விட்டுறீங்க, நோ ப்ராப்ளம். நான் சொன்ன மாதிரி ஒரு பேட்டர்ன் மட்டும் கண்டுபிடிச்சிங்க ஏபிசி. ஓகே, இந்த ரூல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஏபிசி மட்டும் ஒரு ஏபிசி பேட்டர்ன் எத்தனை இருக்கு? ஏபிசி ரெகுலர் இருக்கு, ஏபிசி ஃபிளாட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபிளாட் பேட்டர்ன்ஸ் ரெகுலர் பேட்டர்ன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு வைங்க. ஸோ இங்கே இருக்க எக்ஸாம்பிள் ஏபிசி பேட்டர்ன் இல்லை, இந்த ஏபிசி பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வர போது வந்து ட்ரெண்டிங் மூவ் தான். ஸோ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க ஏபிசி மேலே. நீங்கள் உங்களுக்கு எங்கே ஏபிசி தெரியுது அங்கேருந்து அந்த ஏபிசிக்கு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்ல நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஏபிசி பார்த்தேங்க, இந்த ஏபிசி. ஓகே, ஸோ நான் வந்து அடுத்த நாளுக்காக வெயிட் பண்ணேன். எப்படி ஓகே ஏபிசி ஆச்சு, பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஸ்லோவாக இப்படி வந்து இப்படி போய் பிரேக் டவுன் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஏதோ ஆயிருக்கு, ஃபினிஷ்ட் ஆயிருக்கு, இங்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கவுண்டிங்ன்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணால் நான் வந்து பெரிய கொஞ்சம் இன்னும் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சிம்பிளான கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆல்சோ ஃப்ரம் ஹியர் 1 2 3 வேவ்ல போயிட்டு இருக்கு. இங்கே வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க, பாருங்க புல் பேக் வரும். எக்ஸாக்டாக 38லேருந்து 50% ஜோனுக்கு வேவ் 4 வந்துச்சு, வேவ் 5 வந்துச்சு, டன். ஸோ நான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணது எல்லா அனாலிசிஸ் வந்து ஒரு ஏபிசி பேட்டர்ன்லேருந்து தான். ஸோ நீங்கள் வந்து இந்த வீக்காக ஸ்டார்ட் பண்ணோன்னா நீங்கள் வந்து பழைய வீக் பார்க்கலாம், நீங்கள் வந்து 10 நாள் முன்னாடி பார்க்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்படின்னா நீங்கள் வந்து கிளியராக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள், இந்த மூவ் ரொம்ப ஃபாஸ்ட் வருது, உங்களுக்கு கிளியர் இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்க ஒரு ஏபிசி பேட்டர்னுக்காக. இல்லைன்னா நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லிட்டேன் 38லேருந்து 50% ஜோன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 38லேருந்து 50% ஜோன் எவ்வளோ ஹோல்ட் பண்ணது மார்க்கெட், கண்டிப்பாக மார்க்கெட் இந்த மேலே தான் சஸ்டெயின் ஆகும். ஸோ ட்ரெண்டிங் மூவ்ல இது வந்து லாஸ்ட் லைன் டிஃபென்ஸ் வேவ் ஃபோருக்கு லாஸ்ட் லைன் இங்கே மாதிரி. ஸோ நான் இந்த டைம் நான் என்ன சொன்னேன்னா லைவ் மார்க்கெட்டில் 38லேருந்து 50% ஜோன் தாண்டி போகலைன்னா இன்னொரு ஃபால் வரும். அப்படியே இப்போ சொல்கிறேன், 38லேருந்து 50% ஜோன் தாண்டி கீழே போகல கண்டிப்பாக இன்னும் வரும். வேறு ரேலி கண்டினியூஸாக போகும். ரைட், சேம் ரூல்ஸ் வரும். ரூல் 1 minute டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்க, 1 hour டைம் ஃப்ரேம், 15 minutes டெய்லி டைம் ஃப்ரேம் எல்லாமே சேம். அதுதான் எலியட் வேவோட பியூட்டி. ரைட்,
So kandipa study the Airtel master course and join in the Telegram group. I'll keep you updated. All right. Thank you guys. I'll see you in another video. Till then, be safe.